தமிழ் சினிமாவில் மாசாக வலம் வந்து கொண்டிருப்பவர் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. இவருக்கென தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது. இந்த நிலையில் நடிகர் நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவனை கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 9 அன்று திருமணம் செய்தார். இந்த தம்பதியருக்கு இப்போது 2 மகன்கள் உள்ளனர். இவர்களது திருமணம் மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. அப்போது திருமண காட்சிகளுடன் நயன்தாராவின் ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகும் என்ற அறிவிப்பு வெளியானது. நயன்தாராவின் குழந்தை பருவமும் இளமை பருவத்தில் அவர் பெற்ற வெற்றிகள் மற்றும் சோகங்கள் முதல் விக்னேஷ் சிவனுடனான காதல் திருமணம் வரை அனைத்தும் ஆவணப்படமாக வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த ஆவணப்படம் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் என்ற தலைப்பில் உருவாகி வெளியாவதில் 2 ஆண்டுகள் தாமதமான நிலையில் வரும் 18ஆம் தேதி நயன்தாராவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது பிறந்தநாள் பரிசாக நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் இந்த ஆவணப்படத்தை வெளியிட உள்ளது. இந்த நிலையில் தனது திருமண வீடியோ 2 ஆண்டுகளாக வெளியாகாமல் இருப்பதற்கு நடிகர் தனுஷ் தான் காரணம் என்று நயன்தாரா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நானும் ரவுடிதான் படத்தில் வரும் 3 செகண்ட் காட்சியை பயன்படுத்தியதற்கு நடிகர் தனுஷ் 10 கோடி நஷ்டஈடு கேட்டதாக நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பரபரப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரது கணவரான இயக்குனர் விக்னேஷ் சிவனும் வாழு வாழவிடு என்று தனுஷ் பேசிய வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த பதிவில் வாழு வாழவிடு, இதையெல்லாம் நம்பும் சில அப்பாவி டைஹார்ட் ரசிகர்களுக்காகவாவது எனவும், மக்கள் மாறுவதற்கும் மற்றவர்களின் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியை காண்பதற்கும் நான் கடவுளை மனதார வேண்டிக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார்.